Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம்னா வாழைப்பூ உருளைக்குழம்பு. அதுக்கு ஒரு ஃப்ரையிங் pan எடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து சூடானதுக்கு அப்புறம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை அதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இப்போ அது நல்லா அது சுண்டி வரணும். வாழைப்பூ தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துட்டு அது வெந்துட்டு இருக்க கேப்லே நம்ம நைட்டு ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பு, சோம்பு, இஞ்சி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா அதெல்லாம் அரைக்கிறதுக்கு ரெடியாக வச்சிடலாம். வாழைப்பூ சுண்டி வந்தோடனே அது சூடு ஆனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அதை குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பேர்னால கம்மியான அளவுகளில் எடுத்துருக்கேன். கீழே ஊற்றாமல் சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து சூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வாழைப்பூ இன்டேக்காக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு யூட்ரஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாழைப்பூ சேர்த்த அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இஞ்சி துண்டெல்லாம் போட்டு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து இப்போ உருண்டை பிடிச்சி நான் வேக வைக்க போகிறேன். எங்கள் அம்மாச்சி இப்படி தான் செய்வாங்க. ஸோ அதே ஸ்டைலில் நானும் இன்றைக்கி பண்ண போகிறேன். நீங்கள் இதை பொரிச்சு வச்சும் குழம்பு பண்ணலாம், இல்லை வெறுமனே உருண்டை உருட்டியும் குழம்பு பண்ணலாம். இட்லி பாத்திரத்தில் எனக்கு ஒரு 7 உருண்டை வந்துச்சு. அதெல்லாம் 1/2 மணி நேரம் வேகட்டும். அதுக்குள்ளே சைடில் நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயை எடுத்துட்டு கடலெண்ணெய், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அதெல்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு சோம்பு, பெரிய வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி போட்டு, கருவேப்பிலை பெருசாக இருந்தால் 1 போதும், சின்னதாக இருந்தால் 2 தக்காளி நல்லா போட்டு வதக்கிக்கணும். அது தக்காளி வதங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா அது வதங்கிடும். வரமிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி காரம் போட்டிருக்கேன் அதில். பருப்பு உருண்டையில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தென் குழம்பு மசாலா. எப்போயும் குழம்பு கொதிஞ்சிட்ருக்கும் போதே மசாலாஸ் ஆட் பண்ணிடுவேன். இந்த டைம் சும்மா தண்ணியில் கலந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருந்தேன். பேலன்ஸ் உள்ளதையும் தண்ணி வச்சு அலசி அதில் சேர்த்தாச்சு. இது நல்லா இப்போ பச்சை வாசனை போகட்டும். கொஞ்சம் அடிப்பிடிச்சனால தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். மாவு பசையும் போதே சின்ன சின்னதாக கட் பண்ணி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கலை, அந்த குட்டி குட்டி பீஸ் சொன்னால் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். நல்லா அது பச்சை வாசனை போய் கொதி வந்த அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு வேக வச்ச வாழைப்பூ உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். வச்சிருந்தாலுமே ஒரு 5 நிமிஷத்துக்கு குழம்புல சேர்த்த அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். 5 நிமிஷம் கழித்து திருப்பி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பால், அப்புறம் அதில் சோம்பு, கசகசா இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்த அப்புறம் ஒரு 7 நிமிஷத்துக்கு நல்லா ஒரு கொதி வரணும். புளித்தண்ணி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. எங்கள் அம்மாச்சி சேர்ப்பாங்க, அதே மாதிரி நானும் சேர்ப்பேன். ஸோ அது தோசை, சூடான சாதம், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.